ஓ வந்துருச்சு. போன கிளாஸ்ல நாங்க எதுல இருந்து உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சப்ஜெக்டை மாத்திரம் பார்த்து எங்களோட சிலபஸ் ஸ்டைலையும் பார்த்து நிப்பாடணும் இல்லையா? ஓ அதுல பேலன்ஸ் பகுதி இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவ எனக்கு நேரடியா அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்டுக்குள்ள மூவ் ஆகிறதுக்கு ஈஸி ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த முக்கியமான விஷயம் இது என்னென்று சொன்னால் இதான் கடைசி நாங்க பேசின விஷயம். இதை நாங்க ஒரே பார்வையில பார்த்துட்டு சொன்னோம். நான் இன்ஷா அல்லாஹ் பை வேர்சஸ் என்ற கென்செப்ட்ல இருந்து உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்றதா சொன்னோம் அப்படியா? ஓ சரி, ஓகே. ஹாய். எங்கட அகாடமியோட இலக்குகளை நாங்க சரியா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு இந்த இதை அந்த டார்கெட்டை நோக்கி உங்களுக்கு போக இயலும். எங்களோட மெயின் டாஸ்க் என்னன்னு சொன்னா அல் குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட இயல்பான குரல் ஓசையின் பிரகாரம் பொருவான திக்காம முட்டாம மோதாம சரளமாக மிச்சம் சிம்பிளா ஓதுறதுக்காக உங்களை ட்ரெயின் பண்றது தான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். ரைட். இதுல தூர நோக்கு அப்படின்னா என்ன அப்படி என்றால் தூர நோக்கு லாங் டேர்முக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா அல் குர்ஆன் அதற்கே உரிய அமைப்புல ஓதப்படுற ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கணும். காலப்போக்குல குர்ஆனுடைய உச்சரிப்புகள் உலகத்துல மிக்கம் செயலிருந்து அந்த ப்ராசஸ்ல இல்லாமல் போறதுல இருந்து அதை பாதுகாக்கிறது, அதை நாங்க கொண்டு வரதான் எங்களோட மெயின் டாஸ்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களோட சப்ஜெக்ட்ல வேற எதுவும் வராது. எது வராது? வேற அந்த பாடம் துவா பாடம் அந்த பாடம் இப்படி எந்த ஒரு பாடமும் இங்க இடம்பெற மாட்டேங்குது. ரெண்டாவது, எங்கட படிக்கிற பிள்ளைகள் யாரும் முழு குர்ஆனையும் மோதி முடிச்சா அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்ற தியரி இங்க இல்லை. முழு குர்ஆனையும் மோதி பழக போறது இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் போற ஸ்டைல்ல பார்த்தால் நீங்க தான் ஓத போறீங்க. நாங்க எதையும் மோதி தர மாட்டோம். உங்களால் ஒரு கட்டத்துல தைரியமாக நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும். என்னால் குர்ஆன் முழுக்க ஓதலாம் என்ற லெவலுக்கு நீங்க வந்துடுவீங்க. மூணாவது, 30 ஜுசுக்களையும் ஓதி முடிச்சு ஒரு ஈவெண்டா ஒரு பெருநாளா கொண்டாடுற சிஸ்டமும் எங்கள்கிட்ட இல்லை. எனவே அதே போல எங்கள்கிட்ட வார பிள்ளைகள் நீண்ட காலத்துக்கு 10 15 வருஷமா இந்த அதே பாடத்தை ஓதி 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 ஈக்கணும் என்ற கென்செப்ட் இல்லை. அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி 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 போகலாம். ஒரே ஸ்டெப்ல விரிக்க மாட்டாருங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். அதே போல எங்கட கிளாஸ்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் மாத்திரம் தான் நிற்கிறாங்க என்றா அப்படி இல்லை. டாக்டர் சீக்கிறாங்க, டீச்சர் சீக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அம்மம்மா அம்மா இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, 6 வயது பிள்ளை மிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் இந்த அகாடமியான பிளாட்ஃபார்மை நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிறோம். அவங்களுக்கு அவங்க ஏற்ற விதத்துல வந்து ஜாயின் ஆகி குர்ஆனை எடுத்துக்கொண்டு போகலாம். சரி, இது சில விஷயங்கள் உங்களோட கவனத்துக்கு முக்கியம். ஒன்று, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னால நீங்க ரெடி ஆகிக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களோட ஸ்ரீலங்கா டைம் 6:30க்கு உங்களோட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். சம்டைம் 6:10 ஆகும், சம்டைம் 6:50 ஆகும். முன்னுக்கும் பின்னாருக்கும் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் தொழுகை மகரிப் தொழுகையை பொறுத்து ஸ்ரீலங்கா டைமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணப்படும். ரைட். அப்போ 6:30லேருந்து முன்னுக்கு போனால் 6:10 ஆகும், 6:30லேருந்து பின்னுக்கு ஆகினால் 6:50 ஆகும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் உங்களோட கிளாஸ் டைம் வரப்போகுது. அப்போ கொஞ்சம் அந்த டைம் எலட்டா நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. என்றால் உங்களோட டிவைஸில் சார்ஜ் நெட்வொர்க் செக் பண்ணி கொள்வது, உங்களோட டிவைஸை நீங்கள் கையில் ஏந்தி கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆக இயலாம். இந்த கேஸ் இல்லை. இந்த நாங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நீ பார்த்து கொண்டு போகிறோம். இது நாங்கள் ப்ராக்டிஸ் பாட்டுக்கு வர நேரத்தில் முழுமையாக நீங்கள் தான் ஓத போகிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட கையில் குர்ஆன் இல்லாமல் சரி உங்களோட கையில் ஃபோன் இருந்துச்சு என்றால் உங்களோட முழு கவனமும் உங்களோட ஃபோனுக்கு வந்துடும். அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகும். நீங்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களோட கையில் குர்ஆன் இருக்கிறது போல உங்களோட ஃபோன் ஒரு இடத்துல முன்னுக்கு வச்சுக்கொண்டு அதை பார்த்து தான் நீங்கள் ஓதணும். அடுத்தது உங்களோட சைலண்டான பிளேஸ் நல்லா லீவ் பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி என்றால் உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். நீங்கள் லீவ் எடுத்துக்கொள்ளலாம். இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த இடத்துல பெர்மிஷன் என்று சொல்லப்படுது.
அடுத்து நீங்க ஜாயின் ஆகிற இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நீங்க ஹோம்ஒர்க் செய்ய வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் நடந்து கொண்டு போக விளங்கப்படுத்துவோம். ஹோம்ஒர்க் எப்படி ஏன் சிஸ்டம் வச்சுக்கிறோம் அப்படி என்றால், எங்களோட கிளாஸ்ல ஒரு பாடத்தை நாங்கள் 3 மெத்தட்ல நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த பாடத்தை நாங்கள் உங்களுக்கு கிளாஸ்ல ஓய் தருவோம். செகண்ட், அதிலிருந்து ஒரு ஒர்க்கை நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, செல்ஃபாக ரெடி ஆகிறது பாட்டி. தேர்ட், அந்த ரிவைஸ் பண்ணுற பாடம் அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பாடமாக வரும். அந்த ரிவிஷனில் நீங்கள் எந்த அளவு தூரம் இன்வால்வ் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே ஆகிக்குது என்றால் அவசரமாக அடுத்த ஸ்டெப்க்கு நாங்கள் போகிறதுக்கு ஈஸி ஆகிக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போதாது என்று விளங்கினால் அந்த பாடத்தை திருப்பி நாங்கள் உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களை டெவலப் பண்ண வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டி வரும். இதோட முக்கியமான விஷயம் என்னென்றால், அவங்களோட ஜூம் லிங்க் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் செட் பண்ணப்பட்டு எங்களோட அட்மினால எங்களுக்கு அப்படி தான் தரப்படும். இப்போ உங்களோட கிளாஸ் 6:30 என்றால் அந்த லிங்க் 6:25க்கு ஓன் ஆகும். அந்த லிங்க் 6:40 வரைக்கும், மேபி 6:37 6:08 ஆக கொள்ள பெரும்பாலும் எங்களுக்கு அந்த லிங்க்லேருந்து ஜாயின் ஆக எல்லாம் போய்த்திடும். எப்போ உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலையோ அது வரைக்கும் அது பிரச்சனையாக தான் நிற்கும். ஒன் கேஸ் நீங்கள் வந்து ரிப்ளை ஒன்று பண்ணிடுங்க, எனக்கு இப்போ ஏலாது, டைம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நெட்ஒர்க் இஷ்யூ ஒன்று இருக்கிற அப்படி ஏதாவது உங்களோட சைட்லேருந்து ரிப்ளை ஒன்று வருமாக இருந்தால் அந்த ரெஸ்பான்ஸ் அந்த உங்களோட ஜூம் லிங்க்குக்கான ஒரு அலர்ட்டாக போய்த்திட்டு அந்த லிங்க் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரத்துக்கு அவைலபிளாக ஜாயின் ஆகிறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ சமரி என்னென்னு சொன்னால், ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, அப்படி இல்லை அதை பற்றி இன்ஃபார்மை வாட்ஸ்அப்பில் வைங்கோ. இதான் எங்களுடைய வெக்கேஷன். இன்ஷால்லா நாளைக்கும் ஒரு வெக்கேஷன் உண்டு இருக்குது. இதில் மீலாட் டே வெக்கேஷன் நாளைக்கு இருக்குது, செப்டம்பர் 5, சாரி செப்டம்பர் 25, சாரி 26ல் வருது இந்த மாதிரினா ரபியுல் அவல்ட 12. இது என்ன சொல்கிறேன், ஹஜ்ட வெக்கேஷன், ரமலான் வெக்கேஷன், டிசம்பர் வெக்கேஷன், மே டே, அடுத்தது மீலாட் டே. இதான் இந்த வெக்கேஷன் தவிர மற்ற எல்லா நாட்களும் அகாடமியில கிளாஸஸ் கண்டினியூவலி போய் கொண்டு தான் நிற்கும். நீங்கள் அதில் விலகி கொண்டால் சரி. அடுத்து எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டீங்களா? ஓ கண்டிக்கிறேன். ஆ, யாரை பார்த்தீங்க? ஹேம்டே தான். ஹேம்டியா? ஓ பழசா பார்த்தீங்களா புதுசாக பார்த்தீங்களா? பழசுலேருந்து மெடிச்சு பார்த்தா கடைசியில் லேட்டஸ்ட் டைம் பார்த்தேன். என்ன விளங்குது? பழசையும் பார்த்தா புதுசையும் பார்த்தேன். என்ன டிஃப்ரெண்ட் விளங்குது ரெண்டுக்கும்? கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி விளங்குது? என்ன விளங்குது? கம்பேரிசன் பார்க்கல, கம்பேரிசன் பார்த்தா இனி கொஞ்சம் அதை இத பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரை ஆ, வேர்ட்ஸ்லேருந்து ஆ, கடைசியில் ஆ. ஏறிட்டு பேட்டிக்கிறது. நல்ல இதுல நான் ஏன் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லல, அவரோட டெவலப்மெண்ட் சைடு எப்படி ஆகுது, எப்படி ஒருத்தர் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போறாரு எங்களுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலாங்கிறத விட ஃபேக்டா பார்க்கலாம், எப்படி ஒருத்தர் இம்ப்ரூவ்மெண்ட் குருவாண்ட விஷயத்துல போகுதுங்கிறது. நாங்கள் அதை கண்ணால கண்டிக்கிறோம். அதுல நிறைய விஷயங்களை என்ன சொல்ற பப்ளிசிட்டியா வச்சுக்கிறோம், எல்லாருக்கும் பார்க்கலாம் வச்சுக்கிறோம். அதனால உனக்கு அதை பார்க்கலாம். ஏனென்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கு ரெண்டே ரெண்டு டூல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான டூல். ஒன்று பார்க்கறது, ரெண்டாவது கேட்குது. இந்த ரெண்டு டூலும் சரியா ஒர்க் பண்ணிச்சுதுன்னு சொன்னா ஒருத்தருக்கு உச்சரிப்பு ஈஸியா வந்துடும். இந்த 3 டூலும் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தானே இது. இந்த 3 டூலும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல் ஆகிற பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் சேனல். இப்போ நீங்க பெஸ்ட் நல்லா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உச்சரிப்பை காதல் நல்லா கவனமா கேட்கணும், பார்த்து கொண்டே கேட்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பார்த்தலும் கேட்கறதும் சரியாகிற சந்தர்ப்பத்தில் உச்சரிப்பு எப்படி வருது, உங்களோட உச்சரிப்பு நீங்க கேட்கணும். அதுக்கும் உங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மூன்றுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக
நாங்கள் யூடியூப் சேனலில் அடையாளப்படுத்திக்கிறோம். எனவே தான் நாங்கள் அதை போட்டிக்கிறோம். ரைட். ஏன் யூடியூப் சேனல் உங்களுக்கு என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுமென்றால் உங்களோட ஒர்க்கை செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி உங்களோட வீடியோஸை நீங்கள் போயிட்டு பார்த்து உங்களோட ப்ராக்டிஸை பண்ணலாம். பழைய வகுப்புகளை கூட ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மறந்து இருந்தால் பேத்துட்டு நீங்கள் பார்த்து கொள்ளையிலும். உங்களோட வீடியோவை இன்னும் ஒருத்தர் பார்த்து அவரும் அதன் மூலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீ தேடிக்கிறீங்க பார்த்துக்கிறீங்கன்ற வகையில் நான் எப்படி தேடுறேன்ற கென்செப்ட் செல்லல. இதில் போட்டிக்கிற சிஸ்டருக்கு நீ போயிட்டு தேடினீங்கன்னு சொல்ல மிச்சம் சிம்பிளான விஷயம் இது. இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு தேடலாம். உங்களோட பேரில் ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஆல்ரெடி பண்ணப்பட்டுன்னு நினைக்கிறேன். போன கிளாஸ் பண்ணிப்பாங்க. பண்ணப்பட்டால் இந்த மாதிரி பேரில் பிளேலிஸ்ட்டில் உங்களோடையும் வந்து ஹெட் ஆகும். அதில் உங்களோட முழுமையான கிளாஸஸ் எல்லா வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே அப்டேட் பண்ணப்படும். A to Z உங்களுக்கு அதில் ஓர்டருக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வி நான் கேட்கல எங்களை பற்றி உங்களுக்கு தாரு சென்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு இதை ஜாயின் ஆகிக்கிறதால நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டிக்குது. உங்களை போல யூத் ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன், புதிய ஒரு ஜெனரேஷன் கிரியேட் பண்ணப்பட்டு உருவாகி வார அந்த பீரியட்ல குர்ஆனுக்கு முன்னால கொடுக்கிற முக்கியத்துவங்கள் போதாத காலம் ஒன்றில் நாங்கள் அமைக்கிறோம். இன்னொரு 10 இயர்ஸுக்கு பின்னால குர்ஆன் எப்படி இருக்கும்ங்கிறத யோசிச்சு பார்த்தால் பெரிய ஒரு பயம் உண்டு. அந்த இமேஜினேஷனுக்கு முன்னால பெரிய ஒரு பயம் உண்டு. இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி. அப்ப அப்படியான ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு அந்த சவாலை எப்படி ஃபேஸ் பண்ணுறங்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் குர்ஆனுக்கு கூட கொண்டு போகிறோம். எனவே உங்களோட வட்டத்துக்குள்ளால குர்ஆனோட இன்ட்ரெஸ்ட் ஆனார்கள், பட் டைம் இல்லை அல்லது சரியான பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைக்குது இல்லை வெண்டிக்கிறாக்களுக்கு எங்களோட மெசேஜை பாஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கு குர்ஆன் விஷயத்தில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு நீங்கள் ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தலாம். இதை நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறோம். நீங்கள் குர்ஆனுக்கு ஓதலுக்கு அல்லது குர்ஆனுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்க. இது கூடாகவும் நீங்களும் குர்ஆனுடைய விஷயத்தில் பார்ட்டிசிபேனாக மாத்திரம் இல்லாமல் இதில் சேர்ந்து நீங்கள் ஒரு உழைத்த ஒரு ரிசோர்ஸாக நீங்கள் மாறுறீங்க. எனவே அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமல் எங்களோட அகாடமி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸ்டார்டிங் ஒன்று சொல்லணும், நீ ஜாயின் ஆகின பீரியட் எங்களுக்கு கொஞ்சம் ரஷ்ஷான பீரியட். உங்களோட கிளாஸ் டைம்ல இந்த சரியான இன்னும் ரெகுலராக இல்லை நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நாளன்றைக்கும் எங்களோட லீவ் 2 days. இந்த மீலா டேயோட அடுத்த நாள் லீவ் கொடுத்துக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது முடிகிறதோட பெரும்பாலும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரெகுலர் ட்ரெக் அக்கௌண்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட வந்துடும். இந்த டைம் யாருக்கும் கிளேஷ் ஆகிற டைம்னு நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களோட டைம் உங்களோட டைம் தான். பட் எங்களை சில இன்சிடென்டால கொஞ்சம் இந்த பீரியட் இந்த வீக் கொஞ்சம் ரஷ் ஆகிக்குது ஸ்ரீலங்கால. சரியாயும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கொள்ளணும் உங்கள்கிட்ட. ஓகே வேற நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து நேரடியாக சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. ஓகே, நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.